வணக்கம். நான் ஏகலைவன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டும் நாளைக்கு திங்கட்கிழமை எப்படி ட்ரேட் ஆகலாம், வரப்போகிற நாட்களில் எப்படி ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வீக்லி அனலைஸ் பார்த்துக்கலாம். நான் இப்போ வச்சுருக்கிற சார்ட்டோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஃபஸ்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டு போயிடுவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹையரில் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இது அடுத்து எது வரைக்கும் போகலாம், இப்படி ட்ரேட் ஆகலாம் முடியாது பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஹை வச்சுட்டு ஒரு ஸ்விங் லோ வச்சுட்டு அந்த ஹை மறுபடியும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இது அடுத்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அடுத்த சப்போர்ட்டான இந்த ரீசெண்ட் ஹையான ஒரு 45,684 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் நம்ம ஒரு 45,760 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக எடுத்துகிட்டு பை பண்ணலாம். அப்படி பை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு ரிஸ்க் ட்ரேடு. அதாவது பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டில் பை பண்ணிவிட்டு டிமாண்டில் பை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணுற மெத்தட். சரிங்களா, இது ஒரு அட்வான்ஸ் ட்ரேட் மெத்தட். இதுவே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு சார்ட் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சர்க்கிள் பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்டு. அந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லில் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்டு. அந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. அந்த அப் ட்ரெண்ட் மறுபடியும் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு செல்லில் வந்துச்சு. சரிங்களா, அதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எப்படி இந்த டவுன் ட்ரெண்ட் இங்கே பிரேக் அவுட் ஆனதுனே ஒரு நல்லா பை கிடச்சோ, அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஓர்க் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நாம் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். சரிங்களா, அப்படி இல்லாமல் ஒரு வேளை நாம் ஒரு சின்ன ரிஸ்க் ட்ரேட், அதாவது அட்வான்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லோ இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15/2/2024 வியாழக்கிழமை ஒரு லோ இருக்கும். சரிங்களா, அந்த லோவோட அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே 29/2/2024 வியாழக்கிழமை அதனுடைய லோ, அந்த 2 லோயும் எடுத்து லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக நம்ம எதிர்பார்க்குற இந்த ரீசெண்ட் சப்போர்ட்டான இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது வாய்ப்பு இருக்குது. அங்கே பை ஆகலாம். சரிங்களா, இந்த 2 விதமாக ட்ரேட் ஆகலாம். மார்க்கெட் ஒரு பையிங் ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் நல்லா இருந்தால் இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே மேலே போகலாம். அப்படி போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இல்லைனா ட்ரெண்டு கீழ் நோக்கி வந்தால், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரீசெண்ட் லோ வந்துருப்பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே இப்படி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு 46,300 இந்த ரீசெண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது இங்கேருந்து சடனாக ஃபால் ஆகி ஒரு 45,670 வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரலாம். சரிங்களா, அதாவது திங்கட்கிழமை ஒன்றா பிரேக் அவுட் அப் சைட் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லைனா டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகி 45,760 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டவுன் சைடு இந்த லோ கட் ஆனதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையோட லோ கட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால் இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட்லைன் அப் சைட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை சைடு நம்ம பொசிஷன் எடுத்து வைக்கலாம். சரிங்களா, இந்த 2 விதமாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆக வாய்ப்பில் இருக்குது. இது நல்லா ட்ரா பண்ணி வச்சுங்க. சரிங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆப் சர்க்கிள் இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் அப் சைட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். இந்த ரீசெண்ட் லோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் செல் வரும். இது வரைக்கும் மார்க்கெட் இப்படி போகிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்படியே செல் ஆகலாம். சரிங்களா, மொத்தத்தில் இந்த சப்போர்ட்டை அந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணி வச்சுங்க. இது நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில். அடுத்து நிஃப்டியில் எந்த மாதிரி ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருந்தால் ஒரு பேட்டர்ன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போன வீக்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 21,820 வந்தால் ஒரு பையாக இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மார்க்கெட் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. இது வச்சு பார்க்கும்பொழுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு ஹையர் லோ வச்சுட்டு போச்சோ, அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஹையர் லோ வச்சுட்டு போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷனாக இந்த ரீசெண்ட் ஹையர் லோ வரைக்கும் மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் எப்போ வேணால் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அது எந்த லெவல் பார்த்திங்கன்னா நாம் போன வாரம் சொன்ன இந்த வெள்ளிக்கிழமை சொன்ன அதே தான் இப்போ நான் 21,840 சாரிங்க 21,840 நான் 20ன்னு சொல்லியிருந்தேன். 840 லெவல். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2 லோவையும் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான சப்போர்ட் கிடைக்கும். இந்த லோ மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இங்கே ஜாயிண்ட் ஆக இந்த இடத்துல எந்த இடத்துல மார்க்கெட் மீட் ஆகுதோ அங்கேருந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிஃப்டி
ஓரளவுக்கு பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்குது. பேண்ட் வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஸ்லேயே இருக்குது. சரிங்களா? அதில் வச்சு பார்க்கும்போது நிஃப்டியில் வந்து எதில் கீழே வந்தால் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையோட லோ கீழே வந்தால் செல் ஆகலாம் 21,900. அதுக்கு கீழே வந்தால் ஒரு 60 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 21,840 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லாமல் ஒரு வேளை இந்த வெள்ளிக்கிழமையோட ஹை பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஹை இருக்கு இல்லையா, 22,055 22,055 வந்து அப்சைட் வந்து பிரேக் அவுட் ஆகும்பொழுது மார்க்கெட் வந்து இங்கிருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே ஓர்க்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 2 லெவல் மட்டும் மார்க் பண்ணி வச்சுங்க. நிஃப்டியில் 22,055 ரெசிஸ்டன்ஸ் அண்டு 21,900 வந்து சப்போர்ட். இந்த ரெண்டையும் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அந்த 2 லெவலுக்கு கீழே தான் வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு. அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ட்ரேட் செட்டப் எடுக்கலாம். அந்த 21,840 வந்ததுக்கப்புறம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்கிறக்கு வாய்ப்பில் இருக்குது. அப்படி வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ண வேணாம். ஒரு வேளை வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிரும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பொசிஷன் வந்து ஷார்ட் டைமுக்கு எடுத்து வைக்கலாம். ஒரு 5 to 6 டேஸோ இல்லைன்னா ஒரு 10 days 15 டேஸோ வந்து எடுத்து வைக்கலாம். மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன வெள்ளிக்கிழமை இருந்து போன வாரத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பேட்டர்ன் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 22,245 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 400 புள்ளிகள் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட் எடுத்தால் மட்டும் சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பொறுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.